பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலை 3 ஆராதனைகள், காலை 6 o'clock, 8 o'clock, 10 o'clock இருக்கிறது. எல்லாரும் வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 106வது சங்கீதம் 45வது வசனம், Psalms 106 verse 45. அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு, அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள்கிட்ட என்னென்ன உடன்படிக்கை கொடுத்தாரோ அதை நினைக்கிற தேவன். நிறைய பேர் சொன்னதை மறந்துடுவாங்க, சொன்னது தெரியலன்னு சொல்லுவாங்க, மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க, அதை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. உங்கள்கிட்ட என்னென்னலாம் சொன்னாரோ அதை நினைத்து பார்த்து அதன்படி உங்களை நடத்துகிற தேவன். நிச்சயமாக நடத்துவார். ஸோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உங்கள் மேலே இருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். நீங்கள் தைரியமாக இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு வேளை இருளாக தெரியும், பாதை தெரியாமல் இருப்பீங்க, நிச்சயமாய் கர்த்தர் வழி நடத்துவார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானது வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் தேவன் தாமே எங்களோடு கூட இந்த வழி நடத்துங்க. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளில் உலகம் முழுவதும் நடக்கிற ஆராதனைகளை அன்பின் கரத்தில் வைக்கிறேன். திருச்சபை ஆராதனைகள் தேவனுடைய வல்லமுள்ள கரங்கள் கிரியை செய்வதாக. எஸ்தர் பிரேயரோஸில் ஆண்டவரே, இந்த காலையில் நடக்கிறதான இந்த 3 ஆராதனை மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தா, தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பட்டு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. சபை விசுவாசிகள் எல்லாரையும் கொண்டு வாங்க. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே, ஜனங்கள் திரளாய் வந்து ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவரே ஆவியில் நிரம்பி ஜெபிக்கவும் உதவி செய்வீராக. எல்லாருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க. இதனால் எல்லா போக்கிலும் வார்த்தையில் தேவனுடைய கரம் இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும். எல்லா இயற்கை செயற்கை எல்லாம் சாதகமாக்கி கொடுங்க. ஆராதனை எந்த ஒரு இயற்கையோ செயற்கையோ தடை பண்ணக்கூடாது. எல்லாரும் நல்ல சுகபலனோடு வழி நடத்துங்க. என் தேவன் தாமே மகிமையான காரியங்களை செய்வனுமா ஜெபிக்கிறேன். இதனால அந்த வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அந்த கிச்சன் பிள்ளை வேலை செய்யும்போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அப்பத்தையும் தண்ணீர் எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்க. இதனால அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு தீங்கு வராத அப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும். எல்லா பட்டுக்கையை மாற்றி போடுங்கப்பா. இதனால் ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகளை, ஆண்டவர் ஆராதனையில் பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அந்த வீடுகளில் தேவனுடைய பிரசன்னம் அளவுக்கு அதிகமாக கிரியை செய்வதாக. ஜனங்கள் தொடப்படுகிற நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்வனமா ஜெபிக்கிறேன். இதனால பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நன்மையினால் திருப்தியாக்குங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. இந்த ஆண்டிலே கர்த்தர் தேவன் தாமே ஒரு நிறைவை காண செய்யுங்க. நிறைய கூட வழி நடத்துங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. God bless you.